நேற்று ரஜினி சார் வந்து ஒரு கண்டன அறிவிக்கை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுல வந்து ஒரு லைன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்காரு. காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ட்டு. இப்ப டிவிக்கு வந்து வின் பண்ணாது இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்து கண்டனம் மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். சரிங்களா? அவர் உண்டு சினிமா உண்டுன்னு இருந்தாரு. அவரை வந்து நம்ம தான் தேவையில்லாம வந்து சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் வந்து ஆதவ் அர்ஜுன் ப்ரோ வந்து அப்படி பேசி விட்டாரு. இப்போ வந்து ரஜினி சாரோட வந்து வலிமை வந்து தளபதிக்கு தான் அதிகமா இருக்கு. தளபதியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ரஜினியை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி பேசிட்டாரு. அதனால வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே கோபம் ஆயிட்டாங்க. இப்போ வந்து 19 கிட்ஸ் இருக்கிற எல்லா பசங்க பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுல யாரை பிடிக்கும்னு கேட்டா ரஜினி சாரை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அஜித் ஃபேனா மாறுவாங்க, விஜய் ஃபேன்ஸா மாறுவாங்க. அந்த மாதிரி என்னையே கேட்டா கூட சின்ன வயசுல எனக்கும் நான் ரஜினி தான் பிடிக்கும், நானும் ஒரு ரஜினி ஃபேன். அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் ஃபேன். அந்த மாதிரி வந்து சைல்டிஸ்ல எல்லாருக்குமே வந்து ரஜினி சாரை தான் பிடிக்கும். சூப்பர் ஸ்டார்னாலே வந்து அவர் தான். அவரை வந்து நீங்க கம்மியா பேசும்போது எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். அது தப்பு தான். நேற்று வந்து தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாரு ஆதவ் ப்ரோ. என்னதான் வந்து மன்னிப்பு கேட்டாலும் ரஜினி சாரே கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க டிவிக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அது ரஜினி ஃபேன்ஸுக்கும் தெரியும். அப்படி பார்க்கும்போது நம்ம தலைவரே போட மாட்டார், நம்ம எதுக்கு போறோம்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே வந்து டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு அவங்க வந்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆதவ் ப்ரோ எதுக்கு தான் வந்து இப்படி பண்றாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து டெல்லி சிபிஐ விசாரணைக்கு போகும்போது பாட்டில கொண்டு போனது, அங்க மாட்டினது, விஸ்கி பாட்டில கொண்டு போனது. அதுக்கப்புறம் டிவிக்கு கட்சியில உள்ள நிர்மல்குமார் அவரை விட்டே வந்து இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல அவர் போடுறாரு. பாட்டில்லாம் இல்ல, கொண்டு போகல, இது வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க, யாரும் நம்பாதீங்கன்ட்டு. அவ்வளவு முட்டாளவாங்க இருக்காங்க மக்கள். வந்து நீங்க கொண்டு போறது எல்லாருமே மீடியால வந்துருச்சு, போட்டாங்க, பப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க ஃபேக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்புறதுக்கு என்ன மக்கள் என்ன முட்டாளா? அவ்வளவு முட்டாளா? கொண்டு போனது உண்மைதான், அவ்வளவுதான். இப்ப குடிக்கிறது யாருமே தப்புன்னு சொல்லல, எல்லாருமே குடிக்கதான் செய்வாங்க. ஆனா நீங்க ஏர்போர்ட்ல பாட்டில கொண்டு போனது இந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. ஒரு மாசம் கொஞ்சம் சைலண்டா இருங்க. மற்ற கட்சிக்காரங்களை பத்தி கொஞ்சம் எதுவும் தப்பா பேசாம, மற்ற நடிகரை பத்தி கம்மியா பேசாம, இந்த மாதிரி பாட்டிலு இதெல்லாம் கொண்டு போகாம இந்த மாதிரி கொஞ்சம் சைலண்டா இருங்க. வர ஓட்டு கண்டிப்பா வரும். சரிங்களா? வர ஓட்டை வந்து கெடுத்துறாதீங்க.